மீண்டும் தன் உறுதியில் தளர்ந்து சோர்ந்து தள்ளாடி விழும் இயேசுவின் விழுதலும் எழுதலும் நமக்கு என்ன சொல்கிறது? சிந்திப்போம். சிந்தனை. மனித நிலை இயேசுவை உள்ளம் சோர செய்து மண்ணில் சாய்கிறது. எழுந்து நடக்க தன் உடலில் எந்த சக்தியும் இல்லை. ஆனாலும் இயேசு எழுகிறார். தன் தந்தை மீதும் மனிதர் மீதும் கொண்ட அன்பினால் மீட்பின் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி மனிதரை முழுமையாக மீட்டெடுக்க வேண்டும் எனும் தூய ஆவியின் அறிவுறுத்தலினால் உறுதியடைந்து எழுகின்றார். எழ முடியாத நிலையிலிருந்து எழுந்ததில் அவருக்கு மகிழ்ச்சி. இன்னும் சிறிது தூரத்தில் கல்வாரியின் உச்சியை அடைந்துவிட முடியும் என்பதில் அவருக்கு மகிழ்ச்சி. இன்னும் சிறிது நேரத்தில் தனது லட்சிய பயணம் சிலுவை மரணத்தினால் முடிவடைய போவதில் அவருக்கு மகிழ்ச்சி. இத்தனை மகிழ்ச்சிகளோடு இயேசு தன் சிலுவையை தொடர்ந்து சுமந்ததால் சிலுவை மகிழ்ச்சியின் சின்னமாய் மாறியது. ஜெபம். எங்களை நிபந்தனையற்ற முறையில் மகிழ்ச்சியோடு அன்பு செய்யும் இயேசுவே, விழுதலை குறித்து விரக்தி அடையாமல் உமது அன்பு எங்களுக்குள் இருப்பதை உணர்ந்து வலிமை பெற்று எழுந்து எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர சிலுவையின் பண்பாகிய மகிழ்ச்சியை எங்களுக்கு தாரும். ஆமென்.